ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெல்லம் வச்சு ஜவ் மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையே சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. பாவாட்டை இப்போ நம்ம நல்லா காய்ச்சி எடுக்கணுங்க. பாருங்கள், இவ்வளோ நல்லா கொதி வருது பாருங்கள். நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணுங்க. பாருங்கள், அந்த பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. பாருங்கள், சரியான பதத்துக்கு இப்போ வந்துச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. தட்டு முழுக்க இந்த எண்ணெய் வந்து நல்லா பூசி விட்டுறலாங்க. எண்ணெய் ஏன் தேய்க்கிறோம் அப்படின்னா, தட்டில் வந்து அந்த ஜவ் மிட்டாய் வந்து ஒட்டாமல் இருக்குங்க. அந்த பாவு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்க்குறோங்க. காய்ச்சி வச்சிருக்கிற ஜவ் மிட்டாய் ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், எல்லாமே ஊற்றியாச்சுங்க. கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறணுங்க. அதனால் நம்ம தட்டில் முழுக்க சுற்றி வச்சுக்கலாங்க. பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேங்க, அதையே சேர்த்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நான் மீடியமாக சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலையோடு வச்சு இந்த ஸ்வீட் நம்ம சாப்பிடும் போது கடலைப்பருப்பு டேஸ்ட்லேயே இருக்குங்க நமக்கு. கையில் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ரெண்டு கையிலையும் நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாங்க. கையில் வந்து பாகு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தாங்க நம்ம எண்ணெய் தேய்க்கிறோம். பாருங்கள், சுற்றியும் நல்லா எடுத்துடலாங்க. கொஞ்சம் மெதுவாக தாங்க எடுக்கணும். ரொம்ப சூடு வந்து ஆறக்கூடாதுங்க. மிதமான சூட்டில் இருக்கும் போதே நம்ம அதை எடுத்துடணுங்க. இல்லை அப்படின்னா கட்டி சேர்ந்துக்கோங்க நம்ம அப்படி எடுக்காம விட்டோம் அப்படின்னா. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து எடுத்துட்டோங்க எல்லாத்தையும். பாருங்கள், நம்ம எல்லாத்தையுமே இப்போ எடுத்தாச்சுங்க. மிதமான சூடு இருக்கும் போதே நம்ம வந்து மிட்டாய் சைஸில் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாங்க. பாருங்கள், சின்ன சின்ன உருண்டையாக இப்படி வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. சூடு ஆறிச்சு அப்படின்னா இந்த ஷேப்பில் வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு வராதுங்க. கையில் எண்ணெய் தடவிக்கங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன உருண்டையாக நான் பிடிச்சி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் நீங்கள் அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து பிடிச்சி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா ஜவ் மிட்டாயும் நம்ம பிடிச்சு வச்சுக்கலாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய ஜவ் மிட்டாய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.